அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பாருங்கள், இந்த ஊருக்கு வந்தேன். ஒரு கஸ்டமர், எனக்கு ரெகுலர் கஸ்டமரு. அது அவர் ஃபோன் அடித்து சொல்லிட்டாரு, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கடைக்கு வந்து போவீங்க. நேற்றே போகிறது அங்கே கிடைக்கல, போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கலைங்க. இப்போ இந்த ஒரு கடையில் இருக்கிற கடை வந்து கத்தி மூச்சாக்கிறத கேட்டுக்கின்னு வேறு இடத்துல போகலான்னு இருக்கிறேன். வீடியோ ரொம்ப நேரம் ஓடாது. பாருங்கள், கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து போகிறாங்க. இப்போ நான் அப்படியே நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறேன். இப்போ பஸ் வந்து ஏறிட்டு போய் வேலையை பார்த்துட்டு வர போகிறேங்க. எல்லா கடையும் இருக்குங்க. ஐஸ்கிரீம் கடை, லாண்ட்ரி, பெயிண்டிங் கடை, ட்ரெஸ்ஸு கடை, ஃபில்டர் வாட்டர் பண்ணுறது கடை, எல்லா கடையும் இருக்குது. இன்ஷால்லா இந்த ஒரு சலூன் இருக்குது, அதில் வேலையை கேட்டு பார்க்கலாம். கிடைச்சா கிடைக்கட்டும், எல்லாம் போட்டோம். வந்த இடத்துல அது வீடியோவில் காமிச்சல, அந்த சலூன் கடையில் எனக்கு வேலை கிடச்சிச்சிங்க. அதிகமாக கிடைக்கல, ஒரு கடையில் 5 ரூபாய் கிடச்சிச்சு. அதாவது இந்தியன் மணி வந்து 90 ரூபாய் கிடச்சிச்சிங்க. அவ்வளோதான். இப்போது அங்கே இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நாங்கள் பஸ் ஏறி மல்கியா போகணும். அதான் நம்ம கடைக்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறி பின்ன இந்த ஊருக்கு வருவேன். இந்த ஊருக்கு வந்து தான் இன்றைக்கி நான் வருமானம் சம்பாரிச்சே ஆகணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, புரியுதுங்களா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் அந்த ஊரில் வந்து பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பள்ளிவாசலுக்கு தண்ணி, பள்ளியில் வேலை செய்கிறவங்களுக்கு உணவு எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறேன். புரியுதுங்களா? வீடியோ லாங்காக பிடிச்சி பேசினது தான் நம்ம நல்லாயிருக்கு. நம்ம கை வேறு வலிக்குதுங்க. ஆமாம், சரி. இப்போ என்ன, எல்லாருமே நல்லா இருங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு சொந்த ஊர் இல்லைங்க. வெளிநாட்டில் வந்து இருக்கிறதுனால எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக வேலை செய்யுங்க. புரியுதுங்களா? ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக வேலை செய்யுங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை பொறாமை பிடிச்சிக்கின்னு கிடக்காதீங்க. அவன் நல்லா இருக்கிறான், வாழ்க்கையில் நம்ம கெட்டு போய் கிடக்கிறோம்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில். அதெல்லாம் ஏன்னா அது உங்களுக்கே அது வினையாக கொண்டாந்து விடும் உலகத்தில். ஆமாம், அது உங்களுக்கே வேண சேர்த்து வைக்கும். நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, அது உங்களுக்கே கெடுதல் பண்ணும், உங்கள் வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும். ஒருத்தனுக்கு தப்பாக நினச்சா நம்மளே தப்பாகிடுவோம், ஒருத்தருக்கு நல்லது நினச்சா நம்மளே நல்லது ஆகிடுவோம். இது ஏன் அட்வைஸ்னா, இதாங்க பஸ் ஸ்டாப்பு. பஸ் இங்கே தான் ஏற போகிறேன், பஸ் வரும். ஓகே, இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இந்த ஊரில் இது ஒன்று தான். இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் சிமெண்ட்லேயே கட்டி விட்றாங்க. இங்கே பழைய வீடியோவில் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? ஓகே, பாய் நண்பர்களே. எது இருந்தாலும் தப்பாக நினைக்காதீங்க யாரும் வீடியோன்னு பார்த்துட்டு. ஏன்னா இருக்கிறது உண்மையை தான் சொல்கிறேன். வீடியோ ஓடுதோ ஓடலையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இருக்கிற உண்மையான வார்த்தை சொன்னாங்க. நிறைய பேர் இன்றைக்கி காலத்தில், இன்றைக்கி உலகத்தில் தப்பாக நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி நேரத்தில் நான் சொன்னேன்ல, நேற்று ஒரு கடையில் போய்ட்டு சாணம் பிடிச்சேன். அவன் சொந்த ஊர் ஆந்திரா இருந்தால் கூட என் ஃப்ரெண்டு மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டு அது நான் சொன்னால் அவனுக்கு ஃபோன் அடித்து பேசுனதுக்கு அந்த கடைக்காரன் கோபம் ஆகிட்டான்.
ஃபோனு கட் பண்ணு, நீ வந்தியா வேலையை பார்த்துட்டு போனியான்னு. ஆனால் உலகத்தில் உண்மையை தெரிய வைக்கிறேன், அவங்கெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு முட்டாளாக இருக்கிறாங்க கொஞ்சம் பாருங்கள். அவனோட உண்மையான வார்த்தை எந்த ஊருன்னு நான் தெரிய வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமெல்லாம் இருக்கிறாங்க வாழ்க்கையில். இவ்வளோ தூரத்துக்கு முட்டாளாக இருக்கக்கூடாது எந்த கடைக்காரனும். ஏன்னா உண்மையை சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டேன்றான். ஃபோனை கட் பண்ணு. இது காலையில் என் நண்பங்கிட்ட சொன்னேன். நம்ம நண்பன் வந்து சொன்னா ஓகே ஓகே அப்படின்னு நீ வந்து மறைமுகமாகவே எந்திரு ஆரிஃபுன்றான். ஏன்னாக்கா காலத்தில் உண்மையை சொன்னாக்கா ஏற்றுக்கிறதுக்கு உலகத்தில் மனுஷன் இல்லை. உண்மையை சொல்கிறேன் பாரு, அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அதால தான் இந்த ஒரு பிரச்சனையில் வந்து நிற்குது எல்லாரும். நீ அதே தவறுலேயே போயிட்டே இருப்பார், மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன் போய் சொல்கிறாங்க, எதுக்கு போய் சொல்கிறாங்க? நான் ஏன் தெரிஞ்சு கூட தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க போல எனக்கு தப்பாகவே நடக்க வச்சுருவாங்க போல இது. உலகத்தில் தப்பாகவே நடக்க வச்சுருவாங்க போல இது. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குங்க. சரி இருக்கட்டுங்க, போங்க, என்ன பண்ணுறது. மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், இவன் எல்லாமே ஆட்டி படிக்கிறான். அந்த உலகத்துக்கு அவன் செய்வான், எதுக்குமே நல்லது தான் செய்வான், எடுத்துறது கொடுக்க மாட்டான். கஷ்டத்துக்கும் அவன் பார்த்துக்குவான், சந்தோஷத்துக்கும் அவன் பார்த்துக்குவான். எல்லாமே நம்ம மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு சோதனை தாங்க, அல்லாவோட கையில். ஓகே, பாய் நண்பர்களே.